Hello friends, welcome to DS Designers. இந்த வீடியோவில் நெட் ஃபேப்ரிக் 3D ஃப்ளார் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதோட லெங்க்த்து பார்த்தீங்கன்னா டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி எடுக்கும்போது 15 இன்ச்சு. பிரெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸுக்கு வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். இன்னொரு பீஸுக்கு 2 இன்ச்சில் எடுத்திருக்கேன். 2 பீஸுக்குமே லெங்க்த்து வந்து 30 இன்ச் தான். அதை நான் இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி குண்டூசி வச்சு பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பக்கம் ஸ்டிச் பண்ண போகிறது இல்லை, ஃபோல்டட் சைடில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். 3 to 4 இன்ச் கேப்பில் குண்டூசி பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த சைடு ஸ்டிச் பண்ணும்போது நெட் கிளாத் வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் நமக்கு இருக்கும். இப்போ வந்து நான் நார்மல் ஊசி தான், அதில் வந்து ஒயிட் கலரு த்ரெட்டு வச்சு நாட் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும் வீடியோவில், அதனால் நான் ஒயிட் கலர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அந்த சைடு வரும்போது சைடில் இருக்கிற குண்டூசி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். எண்டு வரைக்கும் ஸ்டிச் போட்டுட்டு அந்த குண்டூசியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சைடு நம்ம நாட் போட்ட த்ரெட் அதையும் இழுத்து நல்லா டைட்டாக 2 நாட் போட்டுக்கோங்க. எவ்வளோ இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக நாட் போடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளவர் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், கேப் இல்லாமல் இருக்கும். நாட் போட்டுட்டு அந்த த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பெரிய ஃப்ளவரை முடிச்சிட்டோம். இதே போல் நம்ம இன்னொரு பீஸ் 2 இன்ச் கட் பண்ணி வச்ச அந்த பீஸ்லேயும் குண்டூசி வச்சு பின் பண்ணி அதே போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எண்டில் இந்த மாதிரி டைட்டாக 2 நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே வச்சு கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக அடுக்கடுக்க தெரிகிற மாதிரி அப்படி வச்சு கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி ஒயிட் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் அட்டாச் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஸ்டிச் போடுறது. இது இந்த ஃப்ரண்ட்லேயே வச்சு ஸ்டிச் போட்டிங்கன்னா, க்ராஸாக ஸ்டிச் போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இழுத்து கொடுக்கும் அந்த ஃப்ளவரு. பாருங்கள், இந்த மாதிரி சைடில் ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் கேப் இல்லாமல் இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பி நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃப்ளாரில் இப்போ இந்த ஸ்டோன் தான் வைக்க போகிறேன். அதுக்கு நம்ம இந்த க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஃப்ளாரில். இதே போல் நான் வயலட் கலரு இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட் கிளாத்து, இந்த மாதிரி டிசைன் நெட் கிளாத்லேயும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பண்ணலாம். அப்புறம் அதே போல் ஒரு க்ரீன் கலர் ஃபேப்ரிக்லேயும் பண்ணியிருக்கேன், நெட் ஃபேப்ரிக்கில். ஒயிட்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி சொல்கிறேன். இது என் பொண்ணோட ஃப்ராக்கு. இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வைக்கலாம், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் செஞ்சு. அப்படி இல்லைன்னா சென்டரில் வந்து ஸ்டோன் லேசஸ் கொடுத்துருக்கேன், அதில் நம்ம இந்த மாதிரி சென்டராக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் எல்லார் வீட்லேயும் இருக்கும், இதில் கூட நம்ம இதை ஸ்டிக் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளூ கன் போட்டு இந்த ஃப்ளவரில் ஸ்டிக் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டிக்டாக் பின்னில் மட்டும் இல்லாமல் ஹேர் பேண்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டிக் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த டிசைனில் எப்படி 3D ஃப்ளவர் செய்கிறதுங்கிறத பற்றி சொல்கிறேன். இந்த லைன்லலாம் நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த ஷேப்புக்கு இந்த ஊசி பாருங்கள், முன்னாடி பிளண்ட்டாகவும் இந்த காது ஊசி வந்து பெருசாக இருக்கும். அதில் வந்து நான் இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டை டபுளாக போட்டு நாட் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டிச் தான் வரணும்.
இந்த ஊசி வந்து நீங்கள் ரிப்பன் எம்ப்ராய்டரிக்கு போடுற ஊசின்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க. இது எப்படி நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த லைன்ஸில் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி திருப்பி பக்கத்தில் இருக்க த்ரெட்டில் 2 சுற்றி சுற்றி நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஃப்ளவர் செய்கிறதுக்கு நான் ரெட் கலர் நெட் கிளாத் தான் எடுத்திருக்கேன். அது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் எடுத்திருக்கேன். லென்த் வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ரிப்பன் எம்ப்ராய்டரி நீடில் அதுலேயே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சுருட்டி இந்த காது வழியாக விட்டிங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். அதில் பாதிக்கு விட்டுக்கோங்க, கொஞ்சம் போதும். அப்புறம் இந்த எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா, ஏதாவது 2 லைனுக்கு சென்டரில் ஊசி கீழேருந்து விட்டு எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு டைம் தான் நம்ம எடுக்க போகிறோம் இது, ஏன்னா இனி எண்டில் நாட் போடுறதுக்கு மட்டும்தான் கீழே இன்சர்ட் பண்ண போகிறோம். மற்றபடி எல்லாம் இது மேலேயே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதில் கவனிங்க, நம்ம எடுத்த அந்த லைனுக்கு மேலே அடுத்த லைனுக்கு கீழே அந்த மாதிரி ஆல்டர்னேட் லைன்ஸில் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணணும். இப்போ பக்கத்தில் இருக்கிற லைனுக்கு மேலே அடுத்த லைனுக்கு கீழே இந்த மாதிரியே நீங்கள் எல்லா லைனுக்கும் டிசைன் பண்ணிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், இந்த லைனுக்கு மேலே இந்த லைனுக்கு கீழே இந்த மாதிரி ஊசி விட்டு இன்சர்ட் பண்ணி அந்த கிளாத்தை கொடுத்தீங்கன்னா அது நல்லா சுற்றி சுற்றி வரும். அது அப்படியே ரோஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதையும் நீங்கள் டைட்டாக கொடுக்கக்கூடாது, அப்போ ரொம்ப நெருக்கமாக போயிடும். நம்ம ரொம்ப நேரம் சுற்ற வேண்டியிருக்கும். லூஸாக கொடுங்க, ஓரளவுக்கு லூஸாக கொடுங்க. அப்போ தான் பெரிய ஃப்ளாராக அது சீக்கிரம் ஃபார்ம் ஆகும். நெட் ஃபேப்ரிக் எந்த கலரில் நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் த்ரெட்டு தெரியாமல் இருக்கும். இது எது வரைக்கும் இந்த ஃப்ளவர் போடணுன்னா அந்த த்ரெட்டே சுத்தமாக தெரியக்கூடாது. நான் அந்த ரவுண்டு போட்டிருக்கேன் பாருங்கள், அதுக்கும் மேலே இந்த ஃப்ளவர் இருக்கணும். அந்தளவுக்கு இது பெருசாக இருக்கணும். இந்த ஃப்ளவர் இன்னும் முடியல, ஆனால் அதுக்குள்ளே நமக்கு வந்து இந்த நெட் கிளாத்து தீந்துருச்சு. இந்த த்ரெட்டெல்லாம் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி தெரியக்கூடாது. இந்த மாதிரி சென்டர்லேயே தீந்துருச்சுன்னா எப்படி நம்ம இன்னொரு கிளாத்தை ஜாயின் பண்ணுறேங்கிறத பாருங்கள். அதுவும் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். 2 நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிடுங்க. இன்னொரு எண்டில் இந்த ஊசியில் உள்ளே விட்டு கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நாட்டு தெரியாத மாதிரி எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே இந்த லைனுக்கு கீழே இதில் இன்சர்ட் பண்ணும்போது அந்த நாட்டு வந்து அப்படியே அந்த ரோஸுக்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிடுங்க. அது தெரியாத மாதிரி அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. நம்ம இருக்கும்போது அப்படியே டைட் ஆச்சுன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா த்ரெட் எதுவும் தெரியல, அதனால் இங்கே நம்ம கீழே இன்சர்ட் பண்ணி பின்னாடி நாட் போட்டுக்கலாம். நாட் போடுறதும் எப்படிங்கிறத பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற லைனில் இந்த மாதிரி 2 சுற்று சுற்றிட்டு அப்புறம் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நமக்கு பின்னாடி ஒன்று ஒர்க் பண்ணதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் முடிச்சிட்டோம். அழகான நெட் ஃபேப்ரிக்கில் ஒரு 3D ரோஸ். இப்போ இதுக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி டிசைன் இருக்கிற மாதிரி ஒரு நெட் கிளாத் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அது லென்த்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் ரைட் சைடு ராங் சைடு எதுன்னு பார்த்துட்டு ராங் சைடில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப எட்ஜ்லேயும் போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஸ்டிச் போடுங்க. இதுக்கு நான் சாதா ஹெம்மிங் ஊசி தான், அதில் ஒயிட் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சுருக்க வேண்டாம், அப்படியே ஃப்ரீயாக இதே மாதிரி இந்த ரவுண்டாகவே இருக்கிற மாதிரியே ஸ்டிச் போடுங்க. லாஸ்ட்டில் நம்ம சுருக்கிக்கலாம். இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே அந்த த்ரெட்டை பிடிச்சி இந்த ஊசியை இழுத்தீங்கன்னா அப்படியே அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி சுருங்கி ஃபார்ம் ஆகும் பாருங்கள். அவ்வளோதான், ஃப்ளவர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பின்னாடி இப்படி இருக்கும், முன்னாடி இந்த மாதிரி சுருக்கமாக ஒரு ஃப்ளவர் ஃபார்ம் ஆகும். இதுவும் கிராஸாக ஸ்டிச் போட்டுட்டு இதில் ஒரு பேர்ல் பீடு வைக்கலாம். பேர்ல் பீட் வச்சு அப்படியே கீழே இன்சர்ட் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளாரை இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதே இந்த டிசைன் ஃபேப்ரிக் இல்லாமல் வெறும் நெட் கிளாத்தாக இருந்தால் இந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெட் 3D ரோஸ்லேயும் ஒரு பேர்ல் பீட் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். நெட் ஃபேப்ரிக்கில் 3D ஃப்ளாஸ் எப்படி செய்யணுங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணதில் உங்களுக்கு எந்த ஃப்ளார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு எது ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.